எபிசோட் 68. எனக்கு தெரியும்டா, என் பர்த்டே பார்ட்டியில் நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்கன்னு. நான் எதிர்பார்த்த மாதிரியே கேக்கில் மெடிசன் கலந்துருக்கீங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்போ தெரியுமா? பார்ட்டி ஆரம்பித்ததுலேருந்து எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்க டைமில் நீங்கள் 2 பேர் மட்டும் தனியாக நின்று குசு குசுன்னு என்னெல்லாமோ பேசிகிட்டு இருந்தீங்களே, அப்போ எனக்கு டவுட் வந்தது. அதான் உங்களுக்கே தெரியாமல் உங்களோட ஷர்ட்டில் நான் ஒரு சீப்பை மாட்டி வச்சேன். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்னோடய டிஜிட்டல் வாட்ச் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் இதை சொன்னேன். அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரியே என்னை மறைச்சிக்கிட்டாங்க. அந்த நேரம் நான் கேக்கை மாற்றிட்டேன், நீ கவனிக்கலை. என்ன பாஸ், நீங்களும் கஷ்டப்பட்டு பெரிய பெரிய பிளானெல்லாம் போடுறீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நான் சப்பையாக முடிச்சிட்டேன்ல அப்படின்னு கிண்டலாக சொல்லி சிரிச்சான் அர்ஜுன். மறுபுறம் யுவராஜை பற்றி நியூஸ் சேனல்ல எல்லாம் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம், யுவராஜ் சேலமில் ரொம்பவே பெரிய ஹாஸ்பிட்டலை நைட்டோட நைட்டாக சீல் பண்ணிட்டான். அந்த ஹாஸ்பிட்டலை ஒரே நாள் மூடிட்டான். பேஷண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கும் ஷிஃப்ட் பண்ணிட்டான். இந்த நியூஸு அப்படியே காட்டு தீ போல் பரவிக்கிட்டே இருந்தது. ஆனால் யுவராஜ் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு எதுவுமே நடக்காதது மாதிரி அவனோட ஆஃபீஸ் வேலைகளை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். வெளியில் பயங்கரமான ப்ரெஸ்ஸு மீடியான்னு எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் யுவராஜ் அது எதையுமே கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். சிவாவுக்கு எதுவுமே புரியலை. யுவராஜ் எதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலில் சீல் வச்சான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான். அப்போ தான் சிவாவுக்கு அன்னைக்கு அர்ஜுனுக்கு அடிபட்ட போது அதே ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணாங்க. ஆனால் அவங்க சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலை. அவனுக்கு நிறைய ப்ளீட் ஆனதுனால வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ப்ராப்பராக ஸ்டிச்சஸ் போட்டு ஞாபகம் வந்தது. இன்னைக்கு நடந்ததுக்காக தான் யுவராஜ் இப்போ பழி வாங்கியிருக்கான் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். இதை நினச்சி சிவா சிரித்தான். என்னடா சிவா, என்ன யோசிச்சுக்கிட்டு சிரிக்கிற அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சில ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதை நினச்சேன், சிரித்தேன் அப்படின்னு சொன்னான். ஓ, உனக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டு யுவராஜும் சிரித்தான். மறுபுறம் அர்ஜுன் அவன் வீட்டில் உட்காந்தே அவனோட வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான். ஏன்னா யுவராஜ் அவன் நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவன் எப்படி இருந்தாலும் அமைதியாக இருக்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பை ஹோமாக வேலையை கொடுத்துட்டாரு. அவனுக்கு உடம்பு சரியில்லாததுனால கொஞ்சம் அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கான குட்டி குட்டி வேலையை தான் யுவராஜ் கொடுத்துருந்தாரு. ஏன்னா அவனுக்கு ஒர்க் கொடுக்கலன்னா உடனே ஆஃபீஸ்க்கு வர்றதுக்காக நிற்பான். அதனால தான். அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் அவனோட ஆஃபீஸை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பித்தான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே மிஸ் பண்ணான். அப்போது அவனுக்கு தன்னோட எல்லா நண்பர்கள் செஞ்ச சேட்டைகள் எல்லாம் ஞாபகம் வர அவன் லைட்டாக சிரித்தான். அவனோட டேப்பில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்து ஒவ்வொரு நினைவுகள் அவன் மைண்டுக்கு வர அவன் சிரிச்சுக்கிட்டே மிஸ் பண்ணுறேன்டா அப்படின்னு தனக்கு தானே சொன்னான். அதுக்கப்புறம் அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தான். அவன் அட்டன் பண்ணலை. சரின்னு சொல்லிட்டு டேப்பில் இருக்க மற்ற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்து சிரித்தான். ஆதித்தி ஸ்கூலுக்கு போகாமல் ஃபுல் டைம் அர்ஜுன் கூட தான் இருந்தாங்க. அவனுக்கு இன்னும் ஒரு அம்மா மாதிரி. அவன் சின்ன வயசுலேருந்தே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்பா சின்ன வயசுலேருந்தே பிஸ்னஸ்ன்னு போயிட்டதுனால அர்ஜுனை பார்க்குறதுக்கு அங்கே யாருமே இல்லை. அர்ஜுனுக்கு அம்மா இல்லை. சின்ன வயசுலேருந்தே ஆதித்தி தான் அம்மாவா அவன் கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு அப்பா கூட இல்லைனாலும் ஆதித்திய சொந்த அம்மாவாகவே அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப பாசம் தம்பி மேலே உயிரே வச்சுருக்காங்க. மறுபுறம், என்ன ப்ரோ நீங்கள் சின்ன புள்ளத்தனமாக இருக்குது, இங்கே பாருங்கள், நீங்கள் எங்களை விட பெரியவங்க, பெருசாக பிளான் பண்ணுங்க. இது என்ன சப்பையாக பிளான் பண்ணி என்கிட்ட மாட்டிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்? அதுக்காக இப்படி சப்பையாக யோசிச்சா எப்படி ப்ரோ? வேணா என்ன பழி வாங்குறதுக்கு என்கிட்டே ஐடியா கேளுங்க, நான் நிறைய எடுத்து விட்றேன், சரியா அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அர்ஜுனோட காதுகளுக்கு சந்தோஷ் கத்துற சத்தம் கேட்டது. உடனே அவங்கள முறைச்சிக்கிட்டே கேபினுக்கு போனான். அங்கே சந்தோஷ் கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தான். என்னாச்சு சந்தோஷ் அப்படின்னு அர்ஜுன் கேட்க, அவன்கிட்ட போய் என்னை காப்பாத்து அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டான்
அவனுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியலை. அதுக்கப்புறம் ஆர்ஜுன் வந்து மெதுவாக அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு சமாதானப்படுத்த ஆரம்பித்தான். மறுபுறம் லக்ஷ்மி நிலாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ நிலா லக்ஷ்மியை பார்த்து, அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு கேட்டா. அதுக்கு லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, என்னடா கேட்க போகிற? கேளு அப்படின்னு சிம்பிளாக சொன்னாங்க. அப்போ நிலா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, அம்மா நீங்கள் என்ன குப்பை தொட்டியிலேருந்து எடுத்தீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா. உடனே லக்ஷ்மி ஷாக்கிங்காக நிலாவை திரும்பி பார்த்தாங்க. அதுக்கப்புறமா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நிலா சொல்கிற? என்ன ஆர்ஜுன் உன்னை கிண்டல் பண்ணானா? அது சரி, உன்னை வம்பளுக்கலைன்னா அவனுக்கு தூக்கமே வராது. அதனால தான் உன்னை வம்பளுக்கிறதுக்காக அப்படி ஏதாவது சொல்லியிருப்பான். அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க. அதுக்கு நிலா, அண்ணன் சொல்லலைம்மா, இன்னைக்கு ஸ்கூலில் சோஷியல் பீரியடில் ஒருத்தங்க நிலாவோட அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் வெளியில் போய் பார்த்தேன், அங்கே வேற ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி என்னோட அம்மா ஆக போகிறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க தான் சொன்னாங்க, அவங்க தான் என்னோட அம்மாவாம். என்ன குப்பை தொட்டியில் போட்டுட்டு போனாங்களா, ஏதோ கஷ்டமா. அதுக்கப்புறமா தான் அண்ணன் எடுத்துகிட்டு போய் என்னை வளர்த்ததா சொன்னாங்கம்மா. அப்போ நீங்கள் என்னை பெத்தெடுக்கலையா? நான் குப்பை தொட்டி பாப்பாவா அப்படின்னு கேட்டா. அதுக்கு லக்ஷ்மி நிலாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நிலா நீ குப்பை தொட்டி பாப்பாலாம் இல்லை, என்னோட பாப்பா. நிலா யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கு நான் தான் அம்மா, ஆர்ஜுன் தான் அண்ணா, அப்புறம் வினய்வர்மா தான் உன்னோட அப்பா. அதை யார் நினச்சாலும் மாற்ற முடியாது. அப்படி அவங்க தான் உன்னோட அம்மாவாக இருந்தா அவங்க எப்போவோ வந்திருக்கணும். இத்தனை வருஷம் கழித்து இவ தான் என் பொண்ணு, நீ தான் நான் தான் உன்னோட அம்மான்னு சொன்னால் நீ நம்பிடுவியா? மேபி அவங்க மென்டலி அஃபெக்ட் ஆகியிருக்கலாம்ல. நீ கவலைப்படாத நீலா, நீ எப்போவுமே என் பாப்பா தான் அப்படின்னு கண்ணத்தை கிள்ளி சொன்னாங்க. நிலா லக்ஷ்மியை பார்த்து, அம்மா அந்த ஆன்ட்டி கிட்ட ப்ரூஃபோடு வந்தாலும் என்னை அவங்கக்கிட்டலாம் அனுப்ப மாட்டீங்கல்லம்மா, என்னை எப்போவுமே நீங்கள் வச்சுருப்பீங்கள்ல, நான் தொந்தரவு பண்ண மாட்டேம்மா அப்படின்னு சோகமாக சொன்னான். இதை கேட்ட லக்ஷ்மி ஒரு மாதிரியாக அவளை பார்த்துக்கிட்டு, இல்லடாம்மா, யார் என்ன ப்ரூஃபோட வந்தாலும் என் தங்கத்தை எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? இத்தனை வருஷமாக நான் உன் கூட இருந்திருக்கேன், அப்படியெல்லாம் விட்டு தர முடியாது. நானே உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாலும் ஆர்ஜுன் கண்டிப்பாக உனக்கு தரமாட்டான், தெரியும்ல உங்கள் அண்ணனை பற்றி, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. இது எல்லாத்தையுமே ஷீலா கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. மாலை 6:30 மணி. ஆர்ஜுன் சந்தோஷ் கூட பீச்சில் வந்திருந்தான். அப்போ தான் அவங்க 2 பேரும் மனசை விட்டு பேச ஆரம்பித்தாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சில கடன் தொல்லைகள் இருந்தது. அதுவும் அந்த பேனர்ஜி கிட்டேருந்து தான் எங்கள் அம்மா வாங்கியிருந்தாங்க. அந்த டைமில் அப்பாவுக்கு நிறைய லாஸ் இருந்தது பிஸ்னஸில். வேறு வழி இல்லாமல் நாங்கள் அவங்கக்கிட்ட போய் எங்களோட கஷ்டத்தை சொல்லி கடன் வாங்கினோம். ஆனால் எங்களால் சொன்ன டைமுக்கு எங்களால் அந்த காசை திருப்பி கொடுக்க முடியலை. ஒரு நாள் பயங்கரமாக கலாட்டா பண்ணாங்க. எங்கள் அம்மாவை பயங்கரமாக குத்தி கொன்னுட்டாங்க. அப்போ நான் ரொம்ப சின்ன பிள்ளை, அதை புரிஞ்சிக்க வயசு எனக்கு இல்லை. அம்மாவுக்கு அப்படி ஆனதுக்கப்புறமா இந்த சிவப்பு கலரெல்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அர்ஜுன். நான் டென்ஷன் ஆகிடுவேன். அன்னைக்கு எங்கள் அம்மா கத்துன சத்தமும் அந்த ரத்தம் தான் என் மைண்டில் வந்துடும். கௌரி ஜூஸை கொட்டின உடனே எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அதை மறக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் முடியல அர்ஜுன். அது என் மைண்டில் ரொம்ப ஒட்டிக்கிச்சு. எனக்கு எல்லாமே அம்மா தான். அப்பா எப்போவுமே எங்கள் கூட இருந்ததே கிடையாது. எப்போ பாரு பிஸ்னஸ்ன்னு பிஸியாகவே இருந்தார். அதுக்கப்புறமா அம்மா போனதுக்கப்புறமா நான் ஏன் அவர் கூட இருக்கணும்? நான் தனியாக வந்துட்டேன். என்ன தான் இத்தனை வருஷம் ஆயிருந்தாலும் அந்த நினைவுகள் என்னை விட்டு போகலை. தினந்தோறும் என்னை போட்டு கொன்னுட்டு தான் இருக்குது. அம்மாவோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னால்
தாங்கிக்க முடியல. அதான் இன்னைக்கு கோஇன்சிடெண்ட்டாக கௌரி கீழே கொட்டுனதும் எனக்கு அது ரத்தம் மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. என்னால் முடியல. அவங்க கத்துன சத்தம் காதுக்கு கேட்டுச்சு. என்னால் ரொம்ப முடியல அர்ஜுன். அவங்களோட கடைசி நிமிடங்கள் ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால் வார்த்தையில் சொல்ல முடியல அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக சொன்னான். மறுபுறம் கௌரி ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. அப்போ கார்த்திகேயன் ரொம்ப சந்தோஷமா, கௌரி வா வா, இன்னைக்கு உன்னோட டே எப்படி போச்சு அப்படின்னு கேட்க, நல்லா தான் போச்சு அப்படின்னு சொன்னான். அப்போ கார்த்திகேயன், சரி கௌரி, நீ ஆஃபீஸுக்கு கொஞ்ச நாள் லீவ் போட்டுட்டு கிராமத்துக்கு பாட்டி வீட்டுக்கு போயிடு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, கடைசி காலத்தில் உன் கூட இருக்க ஆசைப்படுறாங்க. அண்ட் கொஞ்ச நாள் தானே, அதுக்கப்புறமா கிராமத்துலேருந்து நீங்கள் வந்த உடனே நீ ஆசைப்பட்ட பையனை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தயவு செஞ்சு அது மட்டும் வேண்டான்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்லவும் கௌரியாலும் எதுவும் சொல்ல முடியலை. எப்படியோ ஆர்ஜுனை கல்யாணம் பண்ணால் போதுங்கிற மாதிரி அவளுக்கு ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அவள் தன் ரூமுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பித்தா. கௌரியோட பாட்டி வீடு ஒரு சின்ன கிராமம். ரொம்பவே அழகா பச்சை பசேல்னு இருக்கும். எங்கே பார்த்தாலும் வயல் தான். அதை அறுவடை செய்கிற அழகே தனின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் பார்த்த ஆடு மாடு குதிரை வண்டி தான் இங்கேயும் இருக்கும். இங்கே ஆட்டோ டாக்ஸிக்கு இடமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த காலத்தில் பயன்படுத்துகிற மொபைல் ஃபோன் டிவி கேஜெட் எதுவுமே இங்கே பயன்படுத்த மாட்டாங்க. குழந்தைங்க எல்லாருமே வீதியில் ஓடி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. கௌரிக்கு அவளோட கிராமம்னா ரொம்பவே பிடிக்கும். அவள் பாட்டினா அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவளுக்கு அங்கே ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ருத்ராவோட வீடும் அஃபிஷியலாக அங்கே தான் இருக்குது. ஐயோ, அந்த முண்டத்தை வேற பார்க்கணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவள் தான் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிக்கிட்டே இருந்தாள். அங்கே போனாலே ஒரு குழந்தையாவே மாறிடுவா. அங்கே இருக்க குழந்தைங்க கூட துள்ளி குதித்து விளையாட ஆரம்பிப்பாள். ஆனால் ருத்ராவை நினச்சாதான் அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எங்கே அங்கே போய் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோங்கிற பயமே வந்துருச்சு. மறுபுறம் கல்பனா கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது யாரோ காலிங் பெல் அழுத்துற சத்தம் கேட்டுச்சு. ஆலியா, அம்மா கிச்சனில் பிஸியாக இருக்கேன், யாருன்னு பாருமா அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஆலியா ரொம்பவே ஆர்வமாக போய் கதவை திறந்தா. யுவராஜ் ஒரு கர்ப்பிணி பொண்ணோட வந்து நிற்கிறத பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டா. அப்போ நலன், அம்மா அண்ணா அண்ணியை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னான். உடனே கல்பனா ரொம்ப ஷாக் ஆகி கையில் இருந்த காய்கறியை கீழே போட்டுட்டு ஓடி வந்து பார்த்தாங்க. அவன் கூட ஒரு கர்ப்பிணி பொண்ணு நின்றுட்டு இருந்தா. டேய், யாரா இந்த பொண்ணு, கர்ப்பிணியாக இருக்கா போல, இதுக்கடா நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்காகவே கேட்டாங்க. அதுக்கு யுவராஜ், அம்மா இவங்க பேர் ஸ்மிருதி, விஜய்சேகரனில் அவரோட ஒரே பொண்ணு. நான் அவங்கள 2 வருஷமாக லவ் பண்ணி இப்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டேம்மா. இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதான் இனிமேல் ரொம்ப ஒழிச்சு வச்சா சரியாகாதுன்னு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு ரொம்ப தயக்கமாகவே சொன்னான் யுவராஜ். உறவு மலரும்.